நீதிமான். அவர் உயரத்திலே வாசமாயிருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாக மட்டும் இடிய பண்ணுவார். கால் அதை மிதிக்கும். சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாயிருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வார்த்தையில் நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய ஆத்மா கர்த்தரை நம்பி தாழ்மையோடு இருக்க வேண்டும். கர்த்தர் இருதயத்தில் பெருமை உள்ளவர்களை தாழ்த்துகிறார், தாழ்மை உள்ளவர்களையோ உயர்த்துகிறார். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அவருடைய கிருபைக்காக காத்திருக்கும் போது சத்துருக்கள் எவ்வளவு பெரிய பலவான்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை கீழே தள்ளிவிடுவார். சத்துருக்கள் உயரத்திலே வாசமாயிருந்தாலும் கர்த்தர் அவர்களை கீழே தள்ளுவார். பாபிலோன் நகரமும் நினிவே நகரமும் மிக உயரமாயிருந்தது. கர்த்தரோ உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறவர். அவர் உன் மதில்களுடைய உயர்ந்த அரண்களை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை அழிப்பதற்கு தம்முடைய மகா பெரிய சேனைகளை அனுப்ப மாட்டார். கர்த்தருடைய சர்வ சேனை சத்துருக்களை கீழே தள்ள மாட்டார்கள். கர்த்தரே அவர்களை கீழே தள்ளுகிறார். கர்த்தரே இருதயத்தில் பெருமை உள்ளவர்களை தாழ்த்துகிறார். பாபிலோனும் நினிவேயும் மிகுந்த பெருமையோடு இருந்தது. கர்த்தரே அந்த நகரங்களை தரை மட்டும் தாழ்த்தினார். அது மண்ணாக மட்டும் இடிந்து போக பண்ணினார். கர்த்தர் சத்துருவுக்கு விரோதமாய் கிரியை செய்யும் போது சத்துருவை ஒருவனும் பாதுகாக்க முடியாது. கர்த்தருக்கு விரோதமாக யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் உயரத்திலே வாசமாய் இருக்கிறவர்களை கீழே தள்ளும் போது கர்த்தருடைய பிள்ளைகளில் சாதாரணமானவர்கள் கூட அவர்களை மிதித்து போடுவார்கள். சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே உயரத்தில் வாசமாய் இருக்கிறவர்களை மிதிக்கும். அவர்களுடைய காலே அதை மிதிக்கும். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மல்கியா 4:3. கர்த்தர் சாந்தகுணம் உள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். சங்கீதம் 147:6. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். ரோமர் 16:20. கர்த்தருடைய பிள்ளைகள் செம்மையான பாதையிலே நடக்க வேண்டும், பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். கர்த்தரே மகா நீதிபரர். அவர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறார். நாம் செம்மையான பாதையில் நடப்பதை பார்த்து கர்த்தர் மிகுந்த சந்தோஷம் அடைகிறார். நீதிமான்கள் வலது இடபுறம் சாயாமல் கர்த்தரை நோக்கி செம்மையான பாதையிலே நடப்பார்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு எப்போதும் கீழ்ப்படிவார்கள். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்து எப்போதும் சீராய் நடப்பார்கள். நீதிமான்களுடைய பாதையில் சில தடைகள் இருக்கலாம், மேடு வெள்ளங்கள் இருக்கலாம். நீதிமான்கள் இடறி விழுவதற்கு ஏதுவான சில காரியங்களும் அவர்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கலாம். நீதிமான்கள் நடக்கும் பாதையில் கண்ணிகளும் வலைகளும் மறைவாக வைக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தரோ நீதிமான்களுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறார், தடைகளை நீக்கி போடுகிறார். கண்ணிகளுக்கும் வலைகளுக்கும் விலக்கி நடக்குமாறு நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார். செம்மைப்படுத்துகிறார் என்னும் வார்த்தைக்கு மேற்கொள்வதற்கு உதவி செய்கிறார் என்றும் பொருள் சொல்லலாம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் முன்னேறி செல்லும் போது நமக்கு பலவிதமான இடையூறுகள் வரலாம். இவை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் தாமே தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான கிருபைகளையும் பலத்தையும் கொடுக்கிறார். நமக்கு சோதனையான வேலைகள் வரலாம். நம்முடைய ஆவி உற்சாகம் இழந்து சோர்ந்து போய் இருக்கலாம். நாம் செல்ல வேண்டிய பாதை நமக்கு தெளிவாக தெரியாமல் குழப்பமாகவும் இருளாகவும் இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் பதற்றமடையக்கூடாது.
விசுவாசிக்கிறவன் பதறான். நமக்கு சோர்வுகள் வரும்போது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஏசாயா இந்த சத்தியத்தை சொல்லும்போது, கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சுபாவத்தை தங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கரம் நம்மை கண்டித்து திருத்தினாலும் அவருடைய கரமே நமக்கு ஆதரவாய் இருக்கும். நம்முடைய ஆபத்துக்களில் இருந்து நம்மை விடுவிக்க கர்த்தருடைய கரத்தை தவிர வேறு யாருடைய கரமும் நமக்கு ஆதரவாக நீட்டப்படாது. கர்த்தரே நம்மை அடிக்கிறவர், அவரே நம்மை அணைக்கிறவர். விசுவாசிகளாகிய நம்முடைய ஜீவியத்தில் சோதனைகளும் பாடுகளும் வரும்போது நாம் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி போய்விடக்கூடாது. நாம் வேதனைகளை அனுபவித்தாலும் பாடுகள் வழியாக கடந்து வந்தாலும் கர்த்தருடைய நாமமும் கர்த்தரை நினைக்கும் நினைவும் நம்முடைய ஆத்மா வாஞ்சியாய் இருக்க வேண்டும். நம்முடைய நாமத்தை விட கர்த்தருடைய நாமமே நமக்கு முக்கியமானதா இருக்க வேண்டும். நாம் நம்மீது வாஞ்சியாய் இருப்பதற்கு பதிலாக கர்த்தர் மீது வாஞ்சியாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிதாவினிடத்தில் ஜெபம் பண்ணிய போது, பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று ஜெபம் பண்ணினார். அதுபோலவே நாமும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் போது நம்முடைய ஆத்மாவிற்குள் மிகப்பெரிய சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் திருப்தியும் உண்டாக வேண்டும். கர்த்தரை நினைக்கும் நினைவே நமக்கு ஆதரவாயும் ஆறுதலாயும் சந்தோஷமாயும் இருக்க வேண்டும். நம்முடைய உள்ளான மனுஷன் கர்த்தரை நினைக்கும் நினைவால் நிரம்பி இருக்க வேண்டும். அதுவே நம்முடைய ஆத்மாவின் வாஞ்சியாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவில் கர்த்தரை நினைக்கும் நினைவு பரிசுத்தமானதாயும் உண்மையானதாயும் இருக்க வேண்டும். இதில் சிறிதும் மாய்மாலம் இருக்கக்கூடாது. மாறானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்மா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. சங்கீதம் 42:1. நாம் எல்லோருமே கர்த்தரை தேட வேண்டும். இதுவே தேவனுடைய விருப்பம். நாம் கர்த்தரை தேட வேண்டும் என்பதற்காகவே அவர் நமக்கு நியாய தீர்ப்புகளை கொடுக்கிறார். இதுவே கர்த்தருடைய நியாய தீர்ப்பின் நோக்கம். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல, பூமியிலே வாசம் பண்ணுகிற எல்லா ஜனங்களும் ஜாதியாரும் தேசத்தாரும் நீதியை கற்றுக்கொள்வார்கள். தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மனம் திரும்புவார்கள். மனுஷருடைய ஜீவியம் மாற்றமடையும். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் பூமியில் நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் மத்தியிலே அநியாயமும் அக்கிரமமும் துணிகரமான பாவமும் குறைந்து போகும். கர்த்தருடைய ஜனம் என்றென்றைக்கும் அவரை நம்ப வேண்டும். எப்போதும் அவரையே நினைக்க வேண்டும். இரவு வேளையாக இருந்தாலும் பகல் வேளையாக இருந்தாலும் நம்முடைய ஆத்மா கர்த்தரையே வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தரை நினைக்கும் நினைவே நம்முடைய ஆத்மா வாஞ்சியாய் இருக்க வேண்டும் என்று ஏசாயா சொல்லுகிறார். நம்முடைய ஆத்மா கர்த்தர் மீது வாஞ்சியாய் இருக்கும்போது நம்முடைய ஆவி கர்த்தரை தேட வேண்டும். அதிகாலையிலும் தேட வேண்டும், எல்லா வேளைகளிலும் தேட வேண்டும். நம்முடைய ஆவி கர்த்தரையே தேட வேண்டும். யெகோவாவின் கிரியைகள். உயரத்தில் வாசமாய் இருக்கிறவர்களை கீழே தள்ளுகிறார். உயர்ந்த நகரத்தை தாழ்த்துகிறார். சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்க பண்ணுகிறார். நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறார். செம்மையான கிரியைகள். கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளின் வழியில் நடப்பது, வழி நடத்துதலுக்காக கர்த்தருக்கு காத்திருப்பது, கர்த்தருடைய நாமத்தில் வாஞ்சியாய் இருப்பது, கர்த்தரை நினைக்கும் நினைவால் நிறைந்திருப்பது, முழு ஆத்மாவோடு கர்த்தரை வாஞ்சிப்பது, ஆவியால் அதிகாலையில் கர்த்தரை தேடுவது, சிட்சிப்பதினால் நீதியை கற்றுக்கொள்வது.